Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் Spring Boot applicationல எப்படி one to many relationship ஒன்னு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். அதாவது நம்ம ஆல்ரெடி Spring Boot applicationல எப்படி நம்ம RESTful API ஒன்னு எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றது, எப்படி CRUD application எப்படி ஒரு சரியான முறையில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றது யூசிங் DTO வச்சு எல்லாம் நான் சரியா நம்ம வீடியோவில் நான் சொல்லி தந்திருந்தேன். இப்போ இன்னைக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம். நமக்கு ஒரு பெரிய பெரிய ப்ராஜெக்ட் செய்கிற நேரம். ஓகே, இப்போ ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப் தாங்க. இப்போ ரிலேஷன்ஷிப் எடுத்தால் ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப் இருக்கு, ஒன் டு மெனி இருக்கு, மெனி டு மெனி இருக்கு. நம்ம ப்ரோக்ராம் சினாரியோவில் ரொம்பவே யூஸ் பண்ணுறது ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப் தான். இப்போ இந்த கம்ப்ளீட் ப்ராஜெக்டுக்கான சோர்ஸ் கோட் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் போய்ட்டு அதில் பார்த்து ரீட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை படிக்கணும்னு எனக்கு இங்கிலீஷ் சேனலுக்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போய் நீங்கள் படிங்க. ஓகே, இப்போ இன்றைக்கான டயக்ராம் பாருங்கள். இது லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை பேஸ் பண்ணி செஞ்ச ஒரு சிஸ்டம் ஒன்று. ஓகே, நான் ஆல்ரெடி நான் அந்த CRUD அப்ளிகேஷன் தான் நான் சொல்லி கொடுத்துருந்தேன். இதில் ரிலேஷன்ஷிப் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற நேரம் இந்த பாருங்கள் என்டிட்டின்னு ஒன்று இருக்குது. இப்போ என்ன என்டிட்டினா என்ன, டிடிஓனா என்ன, ரிப்போனா என்ன, சர்வீஸ்னா என்ன எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருந்தேன். என்கிட்ட ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் CRUD அப்ளிகேஷனில் விரிவாக சொல்லி கொடுத்துருந்தேன். பார்க்காத நண்பர்கள் இந்த ஸ்ப்ரிங் பூட் CRUD அப்ளிகேஷன் வீடியோ பாருங்கள். அது உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ப்ரிங் பூட்டில் ஒரு நல்ல ஒரு ஜேர்னிக்கு போகிறதுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கும். இப்போ நம்ம ரெண்டு ரிலேஷன்ஷிப் ஆட் பண்ணுறேன். அப்போ ஆத்தர் அண்ட் புக். ஆத்தர் அண்ட் புக்குன்றது இப்போ நான் லைப்ரரியில் ஒருத்தவங்க புக் எழுதுகிற ஒருத்தர். ஓகே, ஆத்தர்ன்றது, பப்ளிஷர்ன்றது அந்த புக்கை பப்ளிஷ் பண்ணுறவங்க. ஓகே, இப்போ இதுக்கான ரிலேஷன்ஷிப் பார்த்தோம்னா ஒரு ஆத்தர் மெனி புக்ஸை ரைட் பண்ணலாம். ஓகே, ஒரு ஆத்தரால் மெனி புக்ஸ் இருக்கும். அப்போ ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப் ஆத்தருக்கும் புக்குக்கும். ஓகே, ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப். ஓகே, ஒரு ஆத்தர் மெனி புக்ஸை ரைட் பண்ணலாம். அப்போ ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப். ஒரு ஒருத்தர் தான் மெனி புக்ஸ் நம்ம ரைட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு பப்ளிஷர் ஒருவர் தான் அவர் மெனி புக்ஸை விற்கணும். அப்போ ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப். அப்போ நம்ம ஒரு சிஸ்டம் ஒன்று செய்கிற நேரம் இந்த ரிலேஷன்ஷிப் டயக்ராம் ரொம்ப முக்கியம். யாருக்கு ஒன் போகுது, யாருக்கு மெனி போகுதுன்னு இந்த சப்ஜெக்ட் சரியா புரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கான ஒரு சிஸ்டம் பெரிய லெவலில் நம்ம விரிவாக செஞ்சு கொள்ள முடியும். ஓகே, இப்போ இதுக்கு நான் பாருங்க என்டிட்டியில் ஆத்தர்னு ஒரு என்டிட்டி செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த என்டிட்டியில் பாருங்க ஆத்தருக்கான ஐடி, ஆத்தருக்கான நேம் கொடுத்துருக்கேன். இப்போ ரிலேஷன்ஷிப் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். என்னது ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப். ஒரு புக்குன்னு ஒரு என்டிட்டி, ஆத்தர்னு ஒரு என்டிட்டி இருக்கு, இன்னொரு புக்குன்னு ஒரு என்டிட்டி இருக்கு. ஓகே, அப்போ இது ரெண்டு கடையில் தான் நான் ரிலேஷன்ஷிப் நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் ஆத்தருக்கும் புக்குக்கும். இப்போ புக்குங்கிறது எடுத்தால் புக்கில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, புக் ஐடி இருக்குது, புக் டைட்டில் இருக்குது. ஓகே, எல்லாம் இருக்குது. இப்போ ரிலேஷன்ஷிப் நான் கொடுக்குற நேரம் பாருங்கள், நல்லா பார்த்துக்கணும், இது ரொம்ப முக்கியம். ஆத்தருக்கு என்னது ஒன், ஒரு ஆத்தருக்கு மெனி புக்ஸ் நம்ம ரைட் பண்ணலாம். அப்போ நான் என்டிட்டியில் ஆத்தர் சைடில் போயிட்டு ஒன் டு மெனின்றது அனோட்டேஷனை கொடுத்துட்டு மேப் பைன்னு ஒரு கீவேர்ட் இருக்கு. இந்த கீவேர்டை கொடுத்துட்டு இங்கே ஆத்தர் இந்த டேபிளை தான் நான் மேப் பண்ண போகிறோம். நம்ம ஒரு டேபிள், இந்த ஆத்தர்ன்ற டேபிளை மேப் பண்ண போகிறோம். ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப்பை இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். இந்த டேபிளில் ஒன் டு மெனி இந்த ஆத்தர் டேபிள். ஓகே, இது ஒன். இப்போ மெனி சைடில் இருக்கு பாருங்க. இந்த எதுக்கு நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோம்னா புக்ஸ்ன்ற டேபிள். அதாவது என்ன, ஒன் ஆத்தருக்கு செட் ஆஃப் புக்ஸ் இருக்கும். செட் ஆஃப் புக்ஸ்னா மெனி புக்ஸ். இங்கே பாருங்க மெனி புக்ஸ். அப்போ அதுக்கு செட் ஆஃப் புக்ஸ்ன்றது ஒரு கீவேர்ட். செட் புக்குன்றது இந்த என்டிட்டிட்ட பேர். இந்த புக்குன்ற என்டிட்டி என்ன கொடுத்துருக்கீங்கன்னா புக்குனா புக் டியே கொடுக்கணும். இது ஒட்டவா இன்டர்ஜியால நம்ம புக்குன்னு கொடுத்துட்டு இப்படி பீன்னு அடிச்சாவே இந்த புக்ஸ்ன்றது இங்கே ஜென்ரேட் ஆகும். அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ ஒன் ஆத்தர் ஆஸ் மெனி புக்ஸ். அப்போ ஏன்னா செட் ஆஃப் புக்ஸ், புக்குன்ற என்டிட்டி என்ன கொடுக்குறீங்க, செட் ஆஃப் புக்ஸ். அப்போ ஒன் டு மெனி ரிலேஷன், ஒன் ஆத்தர் ஆஸ் செட் ஆஃப் புக்ஸ். ஓகே, ஆத்தர் ஒன் எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, ஆத்தர் சைடில் ஒன் டு மெனின்ற ரிலேஷன்ஷிப். இந்த அனோட்டேஷன், அதாவது ஸ்ப்ரிங் பூட் எடுத்தீங்கன்னா எல்லாமே ஒர்க் பண்ணுறது அனோட்டேஷன் பேஸ்டாக தான் வேலை செய்யும். ஓகே, அவ்வளோ விஷயம் நமக்கு ஒர்க் பண்ணுறது அனோட்டேஷன் பேஸ்டாக தான் வேலை செய்யும். அப்போ ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப்பில் எதை மேப் பண்ண போகிறீங்க, ஆத்தர் இந்த டேபிள்.
டேபிளுக்கான பேர்னா author. மெனி சைட்ல என்னத்துக்கு ஒன் டு மெனி இந்த ரிலேஷன்ஷிப் புக், அப்போ செட் ஆஃப் புக்ஸ், அப்போ புக்குன்றதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க. ஓகே விளங்குதா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா அடுத்தது புக்குன்ற பக்கத்து போனோம்னா மெனி டு ஒன். ஓகே, மெனி டு ஒன் ஒரு annotation இருக்குது புக் சைடில். ஓகே, இப்போ எல்லாமே இப்போ இங்கே நான் வந்து ஒன் சைடில் நம்ம ஒன் டு மெனி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். இது annotation ஒன் டு மெனி ஒன் சைடில், அதாவது ஒருத்தர் தான் ஒன் சைடு இருக்க நேரம் ஒன் டு மெனி போடணும். அதே மாதிரி மெனி சைட் புக் வந்து மெனி தானே. இப்போ மெனி சைடில் போடுற நேரம் மெனி டு ஒன்னு போட்டு ஜாயின் காலம் இது ஓத்த ஐடி, அதாவது ஓத்த டேபிளில் இந்த ஐடி வந்து ஆஸ் அ ப்ரைமரி கீ, இது புக் டேபிளில் போயிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணுற நேரம் இது ஃபாரின் கீயாக மாறும். ஏன்னா ஓத்த ஐடின்னு தான் போடணும். அப்போ இது வந்து ஒரு ஜாயின் காலமாக அமையும். அதாவது ரெண்டு டேபிள் நம்ம ஜாயின் பண்ணுற நேரம் அது ஒரு ஜாயின் காலமாக அமையும். ஓகேயா? இப்போ விளங்குதா? ரைட். இப்போ ஜாயின் காலம் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இது எங்கே இருந்து ஜாயின் பண்ணோம்? இந்த ஓத்தர் டேபிள். இந்த ஓத்தர் டேபிள் எங்கே கொடுக்கணும்? இந்த சேம் என்டிட்டி எங்கே கொடுத்துட்டு இது வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டு இங்கே வந்து ஓத்தர்னு சும்மா ஏன்னு அடிச்சோம்னா இந்த ஓத்தர்ன்ற ஆப்ஜெக்ட் வந்து இங்கே பிளேஸ் ஆகும். இவ்வளோ தான் இது பண்ணுறது. ரெண்டு டேபிளை இப்போ தான் மேட்ச் பண்ணி காட்டுறது. அதாவது ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப் எப்படி இது பண்ணுறதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒன் சைடில் வந்து ஒன் டு மெனின்ற annotation இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு மேப் பை இந்த ஓத்தர் டேபிள். இப்போ எதுக்கு நம்ம மேப் பண்ணுறோம்? மெனின்ற பக்கத்துக்கு மேப் பண்ணுற நேரம் செட்டுன்னு சொல்லி கீவேர்டை யூஸ் பண்ணி அந்த என்டிட்டி, இந்த டேபிள் இந்த என்டிட்டியை வந்து இங்கே கொடுத்துட்டீங்கன்னா சரி. அதே மாதிரி புக் சைட்டில் போயிட்டு மெனி டு ஒன் ரிலேஷன்ஷிப்பை கொடுத்துட்டு தான் மெனி டு மெனி சைட் ஜாயின் காலம். எந்த ஜாயின் காலத்தை நம்ம இது பண்ண போகிறோம்? இந்த இருக்க ஓத்த ஐடின்ற ஜாயின் காலம், அதை நீங்கள் இங்கே கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு இது எந்த டேபிள், எந்த என்டிட்டிக்கான டேபிள் ஓத்த, அதை கொடுக்குறீங்க. இவ்வளோ தாங்க செய்ய வேண்டிய விஷயம். ஓகே, பார்த்த பப்ளிஷர் சைடில் போயிட்டு பாருங்க. இப்போ உங்களுக்கான ஐடியா விளங்கிடும். பப்ளிஷர் என்னது? டாக்குமெண்ட்ல கொடுத்துருக்கேன் ஒன் சைட். இப்போ பப்ளிஷரில் பாருங்க ஒன் பப்ளிஷர், அப்போ ஒன் டு மெனி மேப் பை பப்ளிஷர்ன்ற நேம் அங்கே கொடுத்துருக்கேன். ஒன் பப்ளிஷர் ஆஸ் மெனி புக்ஸ், செட் ஆஃப் புக்ஸ், அப்போ செட் புக்குன்றதை கொடுத்துருக்கேன். இதே வந்து புக் சைட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா மெனி டு ஒன் ஜாயின் காலம் என்ன, இங்கே பப்ளிஷருக்கான ஐடி இந்த புக் டேபிளில் ஷேர் பண்ண நேரம் அது பப்ளிஷர் ஐடின்னு போய் சேவ் பண்ண போகுது. இங்கே இந்த ஜாயின் காலத்துக்கான என்டிட்டி என்னது? பப்ளிஷர்ன்றது இங்கே கொடுத்துருக்கேன். வெரி சிம்பிள். இப்போ உங்களுக்கு வந்து கான்செப்ட் வந்து கிளியராக விளங்கியிருக்குன்னு நம்புகிறேன். ஓகேயா? கிளியராக விளங்கி இப்படி தான் செட் பண்ணுறது. பப்ளிஷர் வந்து ஒன் சைட் ஒன் டு மெனி, ஏன்னா பப்ளிஷருக்கான டேபிள் நேம், ஏன்னா செட் ஒன் பப்ளிஷர் ஆர் செட் ஆஃப் புக். அதே மாதிரி புக் போகிற நேரம் மெனி டு ஒன், இங்கே வந்து எது அந்த ஃபாரின் கீ ரிலேஷன்ஷிப். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஓகே, இந்த கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் வந்து என் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போய் ரீட் பண்ணிவிட்டு இது என் இங்கிலீஷ் மீடியமில் இந்த டியூட்டோரியல் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்துட்டு போகிறேன்னா பார்த்துட்டு போங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.